ஃப்ரைடே மார்னிங்கோட ரொட்டீன் தாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி வந்து என்னமோ களி சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஃப்ரைடே ஆனாலே மோஸ்ட்லி உளுந்தஞ்சோறு இல்லை உளுந்தங்களி தான் கிண்டுவோம். சரி இன்றைக்கி கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு களிக்கு தாங்க பண்ண போகிறேன். அதுவும் உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அதாவது டீனேஜர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, உங்களுக்குமே வந்து பேக் பெயின்லாம் இருக்குன்னா நீங்கள் மஸ்ட்டு பழக வேண்டிய ஒரு டிஷ்னா இந்த களி தான் சொல்வேன். ஏன்னா எங்கள் ஊர் சைடில் பியூபர்ட்டி ஆன சமயத்தில், அதாவது நம்ம பெரிய பொண்ணான சமயத்தில் டெய்லி இந்த களி கிண்டி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சத்து இதில் இருக்குது. நான் எப்பயுமே ஊர்லேருந்து வரும்போது பல்காக கருப்பட்டி கொண்டு வந்துடுவாங்க. இந்த வாட்டி கொண்டு வந்த கருப்பட்டி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால அம்மாட்ட சொல்லி நயம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கி கொடுத்துட சொல்லியிருந்தேன். ரியலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி அதுக்கு முன்னாடி களி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். 3/4 கிளாஸ் கருப்பு உளுந்து, 3/4 கிளாஸ் பொன்னி அரிசி போட்டு கொஞ்சோல வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. கருப்பட்டியை நல்லா பாகு காய்ச்சி ஒரு இரும்பு சட்டியில் இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றி அப்படியே நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடரை போட்டு நல்லா கிண்ட வேண்டியதான். இந்த மாதிரி கண் கரண்டி எடுத்துக்கோங்க. ஓட்ட உள்ள கரண்டி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த கட்டி கட்டியாக வராமல் நல்லா வரும். ஸோ வெந்து வர டயத்தில் நல்லா நிறைய நல்லெண்ணெங்க, 50 to 100 ml நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம். நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றுறமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குளிர்ச்சி தான். ஸோ பாருங்கள் களி எப்படி நல்லா பல்லன்னு ரெடியாகி வந்திருக்கு. அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இவங்க கிட்ட கருப்பட்டி வாங்கினது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆனால் ரியலி ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க கிட்ட பனை சார்ந்த எல்லா ஐட்டங்களுமே இருக்குது. இப்போதைக்கு இந்தியா ஃபுல்லுமே வந்து இவங்க கொரியர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்டர்நேஷனல் இப்போ இந்த மாதிரி அப்ராட்ல இருக்கீங்கனாலும் நீங்கள் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக பாசிபிள் இருந்தால் அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.